ஜனவரி 1 பிறக்க போகுது. முதல் நாள் நைட் கப் வர சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த வாரத்துக்கு செக்அப் நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னேன். அட்மிஷன் போட்டது என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மணி 12:30 மணிக்கு போயிட்டு அட்மிஷன் போட்டேன். 1 மணிக்கெலாம் ஜுவல்ஸு தம்பியுடைய டெலிவரி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா லைஃப்பில் மறக்கவே முடியாது. பாம்பு அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கையை வந்து அவன் கையை சுத்திருச்சு. சுத்தின உடனே தட்டி கீழே விட்டுட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தர்ஷனுடைய டெலிவரி ஸ்டோரி தாங்க சொல்ல போறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன். இன்னும் என்னுடைய டெலிவரி ஸ்டோரி 2 பேருடைய டெலிவரி ஸ்டோரி சொல்லவே இல்லை, தன்ஷியும் தர்ஷனும். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தர்ஷனுடைய டெலிவரி ஸ்டோரி சொல்ல போறேன். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வீடியோக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியும். இல்லைன்னா தெரியாமலே போயிடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தர்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 5 மந்த் என் வயிற்றுல வந்து இருக்கிறான். 3 மந்த்லயே பாத்தீங்கன்னா பால்வடியில நான் வந்து நோட்டு போட்டு பதிவு பண்ணிட்டேன். 3 மந்த்ல நம்ம வந்து பதிவு பண்ணிடணும், இல்லைன்னா சிஸ்டர் வந்து திட்டுவாங்க. அங்க பதிவு பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சேதுதோப் ஜிஹெச்ங்க, ஜிஹெச்லயும் போயிட்டு நம்ம வந்து பதிவு பண்ணணும். அங்க பதிவு பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மந்த்லி செக்அப் வந்து நம்ம போயிட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா நானும் சேதுதோப் ஜிஹெச்க்கு மந்த்லி போயிட்டு செக்அப்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருந்தேன். அங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரம் ஜிஹெச்ல ஒரு டைம் நீ பதிவு பண்ணி வையுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா சிதம்பரம் ஜிஹெச்ல நான் எப்ப போய் பதிவு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 மந்த்ல போயிட்டு தர்ஷனம் வயிற்றுல 8 மந்த் குழந்தை. அப்போ நான் சிதம்பரம் ஜிஹெச்ல போயிட்டு நான் பதிவு பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பிரைவேட்ல வந்து சந்திரவடி அம்மா கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மந்த்லி அவங்க கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். எனக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா 2500 ரூபா கிட்டத்தட்ட ஆகும். ஸ்கேனு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாத்திரை கொடுப்பாங்க, சத்து மாத்திரைன்னு சொல்லிட்டு. இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 2500 ரூபா சம்திங் வரும். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நான் பிரைவேட்ல மந்த்லி அமௌண்ட் கொடுத்து தான் பார்ப்பேன். ஜிஹெச்ல பார்த்தீங்கன்னா 2 மந்த்துக்கு 3 மந்த்துக்கு ஒரு டைம் தான் அவங்க வந்து ஸ்கேன் எடுப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இங்கேயும் பிரைவேட்லயும் பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு டைம் போயிட்டு டோக்கன் போட்டு வெயிட் பண்ணி செக்அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்த வீக்ல பாத்தீங்கன்னா சேதுதோப் ஜிஹெச், நெக்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா சிதம்பரம் ஜிஹெச். இந்த மாதிரி 3 ஹாஸ்பிட்டலும் பாத்தீங்கன்னா தம்பியை வயிற்றுல வச்சுட்டு சூப்பரா செக்அப் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9 மாசம் ஆயிடுச்சு. 9 மாசத்துல ஜிஹெச்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் சேதுதோப் ஜிஹெச் போறதை நிறுத்திட்டேன். ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா சிதம்பரம் காமராஜ் மருத்துவமனை இருக்கு பாத்தீங்களா, அங்க போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 9 மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வீக்லி 1 டைம் நீ வந்து எங்களுக்கு செக்அப் நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா வாரங்க காலையிலே எங்க ஊரு கத்தாழ பஸ் இருக்கு 11ஆம் நம்பரு, அந்த பஸ்ல ஏறி நாங்க போயிடுவோம். அங்க பாத்தீங்கன்னா காமராஜ் ஹாஸ்பிட்டல்ல அட்டை போட்டு டோக்கன் போட்டு நாங்க வந்து வெயிட் பண்ணி செக் பண்ணிட்டு வருவோம். அதே போல பாத்தீங்கன்னா தம்பி இப்படிலாம் நாங்க வந்து பாத்துக்கிட்டாங்க. வயிற்றுல வந்து அம்மா வந்து சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ், மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம் நிறைய கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆல்ரெடி அம்மா வீடுலாம் ஹோம் டூர் கொடுத்துருக்கேன், கார்டன் டூர் கொடுத்துருக்கேன். நீங்க வீட்டை சுத்தி பாத்துருப்பீங்க, நிறைய கேப் இருக்கும். தென்னம் தொடப்பத்தை எடுத்துப்பேன். காலையில மாலையிலும் பாத்தீங்கன்னா கூட்டிக்கிட்டே இருப்பேன். குனிஞ்சு நிமிந்து நம்ம வந்து 8 மந்த்துக்கு மேல வேலை செஞ்சோம்னா பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து சுழண்டு வரும். அப்படி சுழண்டு வரும்போது குழந்தையோட தலை பாத்தீங்கன்னா கீழ்ப்பகுதி நோக்கி தலை கீழே வந்துருச்சுன்னா நார்மல் டெலிவரிக்கு நம்ம ரெடின்னு அர்த்தம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 9 மந்த்ல தான் குழந்தை அந்த ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெயின் கொஞ்சம் கிடைக்கும். பெயின் வந்து கொஞ்சம் வந்துட்டே இருக்கும். நம்ம அந்த டைம்ல திடீர்னு டாக்டர்கிட்ட போவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை சுழண்டு வர்றதுக்கான அறிகுறி பெயின் தாமா இது, ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா என்னையும் அதே மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. நானும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து 9 மாசமா இருந்தாலும் பரவாயில்லன்னு குனிஞ்சு நிமிந்து நல்லா பாத்தீங்கன்னா வீடு வாசல்லாம் பெருகிட்டே இருப்பேன், வீட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10வது மாசம் பாத்தீங்கன்னா ஜனவரி, எனக்கு வந்து 9வது மாசம் பாத்தீங்கன்னா டிசம்பர்ல நான் வாரம் செக்அப் பாத்தீங்கன்னா காமராஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு டெலிவரி ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா டேட் வந்து ஒரு 10 தேதி முன்கூட்டியே பாத்தீங்கன்னா வீக்லி நாங்க வந்து செக்அப் போயிட்டு இருந்தோம். அந்த செக்அப் பாத்தீங்கன்னா நாளைக்கு நியூ இயருங்க, ஜனவரி 1 பிறக்க போகுது. முதல் நாள் நைட்டு நான் அம்மா கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, நாளைக்கு நியூ இயர் வருதுமா, நாளைக்கு வந்து தர்ஷன் பிறந்தானா உலகமே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம பையன் பர்த்டேவும் உலகமே செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு எதிர்த்து அம்மா கிட்ட சொன்னேன். அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெயின் இருந்தது. எனக்கு அந்த 1 வீக்காவே பாத்தீங்கன்னா பெயின் இருந்தது லேசா. குழந்தை வந்து அந்த சுழண்டு வர பெயின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அம்மா பாத்தீங்கன்னா பச்சையா வந்து பால்ல சோடா ஊத்தி கொடுப்பாங்க. அது நம்ம குடிக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிரசவ வலியா இருந்தா எடுத்து கொடுத்துரும். பிரசவ வலியா இருந்தா வலி அதிகமாயிடும், இல்ல நார்மல் வலியா இருந்தா வலி வந்து போயிடும். அந்த மாதிரி அவங்க கொடுத்தாங்க. நார்மல் வலி தாங்க, பிரசவ வலி இல்ல. நெக்ஸ்ட் காலையில பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெயின் இருந்துச்சு. காலையில தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பெயின் இருந்துச்சு. ஜனவரி 1 காலையில பெயின் இருந்துச்சு. அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா நம்ம போயிட்டு
வீக்லி செக்கப் வர சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த வாரத்துக்கு செக்கப் நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையிலங்க. அம்மாவும் பார்த்தீங்கன்னா சரிவா கிளம்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி 10 மணிக்கு கத்தாழ மெயின் ரோட்டுக்கு வந்தேன். பழனியப்பா பஸ்ஸு கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கள் ஊர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பழனியப்பா பஸ்ஸுங்க விருதாச்சலத்துலேருந்து சிதம்பரம் போகும். அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நானும் அம்மாவும் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு மெயினான ஸ்டோரி சொல்லலை. 8 மந்த் 9 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா தம்பிக்கு தேவையான துணிலாம் சின்ன சின்ன துணிலாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டோம். பழைய நைட்டி பழைய ட்ரெஸ்ஸில் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம். எனக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஜிப்பு வச்ச நைட்டிலாம் பார்த்தீங்கன்னா 2-3 நைட்டி எடுத்து வச்சுட்டேன். பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து பிறந்த உடனே கையில் கொடுப்பாங்க. அப்போ வந்து பெரிய துணியாக ஒன்று வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க தூக்கிட்டு வர்றதுக்கு. அந்த துணி எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 கட்டப்பை கிட்டத்தட்ட அரேஞ்ச் பண்ணி அம்மா வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக ஸ்லாப்பு கிட்ட நான் எல்லாத்தையும் மடித்து சூப்பராக வச்சுட்டேன். 9 மாதம் பாதியில் அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அங்கேயே இருக்குது. நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா அந்த பழனியப்பா பஸ்ஸில் போயிட்டே இருக்கோம். பஸ்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு போகுது. எனக்கு கொஞ்சம் லேசாகவே வலி இருக்குது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வலி இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த வலியோட அந்த பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன். அந்த பஸ் அதுக்கு மேலேங்க எல்லா ஸ்டாப்லேயும் நின்று போகுதுங்க. எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த டைமில் எந்த பஸ்ஸுமே கிடையாதுங்க. 10 மணிலேருந்து எந்த பஸ்ஸுமே கிடையாது. 10:30 மணிக்கு மேலே தான் 322 அந்த மாதிரி பஸ்ஸு வரும். நான் ஏறினது டவுன் பஸ் மாதிரி எல்லா ஸ்டாப்லேயும் நிறுத்தி பார்த்தீங்கன்னா பழனியப்பா பஸ் வந்து சேத்தியத்தோப்புலேருந்து ஒரத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கீரப்பாளையம் எல்லா ஸ்டாப்லேயும் நிறுத்தி எல்லா பேசஞ்சரையும் ஏற்றிக்கிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு சிதம்பரம் கொண்டு போய் விட்டாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லீவு. உடனே அவங்க போயிட்டு என் பேரில் டோக்கன் போட்டு வச்சுட்டாங்க. டோக்கன் போட்டு வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. நான் போனதும் பார்த்தீங்கன்னா டோக்கன்லாம் வாங்கிட்டு டாக்டரை போய் பார்த்தேன். அம்மாவும் கூடயே தான் வந்தாங்க. எப்பயும் போல் ஆஷிஷியல் ஒரு மாசமாக இருக்கிற பொண்ணை எப்படி செக்அப் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா என்னையும் செக்அப் பண்ணாங்க. அப்போ வந்து அம்மா சொல்லியிருந்தாங்க, நேற்று நைட்லேருந்து பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வலி இருந்துகிட்டே இருந்துச்சு லேசாக, அது என்னன்னு கொஞ்சம் நல்லா பாருங்க அப்படின்னு அவங்க வந்து திரும்பி எடுத்துக்கிட்டாங்க. இவங்க 2 வார்த்தை எடுத்து சொன்னதும் அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, பெரிய டாக்டர் வருவாங்க, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு 12:30 மணிக்கு வந்தாங்க. ஓபிலாம் முடிச்சுட்டு 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்தாங்க. அவங்க வந்து என்னைய ஆஸ்யூஷுவல் கர்ப்பமான பொண்ணை எப்படி செக்அப் பண்ணுவாங்களோ அதே போல் பார்த்தீங்கன்னா செக்அப் பண்ணிவிட்டு நைட்டு 10 மணிக்கெல்லாம் குழந்தை பிறந்துடும். கேட்டுக்குங்க, நியூ இயர் காலையில் எதர்ச்சியாக வலி இருந்துச்சு. பட் லேசான வலி தான். நம்ம வீக்லி செக்அப் போயிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொன்னேன். மொதல் நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு அம்மா கிட்ட சொன்னேன். ஏன்னா அந்த நைட் டைமில் எல்லாம் கேக்கு வெட்டுறாங்க, வெடிக்குது. நாளைக்கு நியூ இயர் பிறக்க போதுமா, தர்ஷம் வந்து நியூ இயரில் பிறந்தா நல்லா இருக்கும்னு எதிர்ச்சி அம்மா கிட்ட சொன்னேன். மறுநாள் காலையில் நாங்கள் எதர்ச்சியாக செக்கப்புக்கு போனோம். எதுவுமே எடுத்துகிட்டு போகல, பர்ஸு காசு மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். போனதும் பார்த்தீங்கன்னா ஜீப் டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்ன செக் பண்ணி பார்த்துட்டு நைட்டு 10 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துடும், அட்மிஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, எதுவுமே எடுத்துகிட்டு வரல, வழியே இல்லை, எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்குறோம். அவங்களும் ஒன்றும் சொல்லலை. அட்மிஷன் போட்டது என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 12:30 மணிக்கு போயிட்டு அட்மிஷன் போட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாமே கழட்ட சொல்லிட்டாங்க. அது எல்லாத்தையும் கழட்டி என்னோட ஹஸ்பண்ட் ஒரு கர்ச்சிப்பில் கட்டி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருந்தாங்கன்னா நடக்க சொல்லியிருந்தாங்க. வார்டில் பார்த்தீங்கன்னா பிரசவ வார்டுலேருந்து அந்த பிரசவ வார்டு இருக்கும் பாருங்கள், பிரசவம் பண்ணுறதுக்குன்னு ஒரு வார்டு இருக்குது. அதுலேருந்து வெளியில் ஃபுல்லாக வார்டாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடந்து போக சொன்னாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு 1:30 மணி என்னை உள்ளே போய் படுக்க சொன்னாங்க. படுத்ததான் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸு கையில் வந்து ட்ரிப்ஸு போட்டு விட்டாங்க. கரெக்டாக 1:30 மணிக்கு ட்ரிப்ஸ் வந்து போட்டாங்க. அம்மா என் கூட தான் இருக்காங்க. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள வீடுல, அவர் வெளியிலே தான் இருக்காரு. அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரி அட்மிஷன் போட சொல்லிட்டாங்க, நீங்கள் சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொன்னதும் நான் ஆல்ரெடி கட்டப்பையில் என்னோட நைட்டி டவலு குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக 1 வீக் முன்னாடியே நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்பா கிட்ட சொன்னேன் அதை மட்டும் எடுத்துட்டு வாங்க. உடனே அப்பா என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட குலதெய்வம் கோயில் எங்கள் மாமியார் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, வீரனார் கோயில், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அந்த கோவிலுக்கு போயிட்டு விபதி எடுத்துக்கிட்டு அந்த பையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்பா வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. கரெக்டாக 2 மணிக்கெலாம் அப்பாவும் வந்துட்டாங்க. எனக்கு 1:30 மணிக்கு ட்ரிப்ஸ் போட்டாங்க. ட்ரிப்ஸ் ஏற பார்த்தீங்கன்னா வலி பயங்கரமாக எடுத்துக்கிச்சு. கரெக்டாக எனக்கு 2 மணிக்கெலாம் வலி எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1:30 மணிலேருந்து வலி எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வலியில் கத்துறேங்க, செம்மையாக கத்துறேன்.
என்னால் வந்து இப்படி வந்து என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க, என்னை இட்டுட்டு போயிட்டு வச்சு ஆப்ரேஷன் பண்ண, என்னால் வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறான். அப்போது அப்படி கத்தும்போது அம்மா போயிட்டு சிஸ்டர்ஸ் சொல்லி அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்து காலிலே அடித்து குழந்தைங்க பெற்றுக்கிறவங்க கரெக்டாக பெற்றுட்டு போகிறாங்க, இந்த 2வது குழந்தைங்க பெற்றுக்கிறவங்க அநியாயம் பண்ணுறீங்க சொல்லிட்டு திட்டிட்டு என்ன சொன்னாங்கன்னா ஓபிக்கு அனுப்பிடுவோம். ஓபிக்கு அனுப்பி கையும் காலையும் கட்டி போட்டுருவாங்க, நீ தனியாக தான்மா குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துனாங்க. அப்படியும் நான் பல்ல கடிச்சிட்டு வீரனார என்னோட சாமியை கும்பிட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:50ங்க, மதியம் 3:50க்கு தர்ஷனம் பிறந்துட்டான். அப்படியே பையன் பிறந்ததும் தூக்கிட்டு ஓடி எங்கேயோ இந்த ஏதோ இன்குபேட்டர்லாம் குழந்தைய வச்சு க்ளீன் பண்ணி கொண்டு வருவாங்களே அந்த மாதிரி ஒரு 3:50க்குலாம் தூக்கிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அப்பா எல்லார்கிட்டையும் காமிச்சதும் ரொம்ப சந்தோஷம். நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் 3:40க்குலாம் தர்ஷனம் பிறந்துட்டான். அப்படி செக்க செவேர்னு 3 கிலோ கிட்டத்தட்ட இருந்தாங்க. ரொம்ப லைஃப்ல வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3:40க்கு பிறந்தான். அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கெல்லாம் என்னை வார்டுக்கு மாற்றிட்டாங்க. நடந்தே தாங்க வந்தேன், சூப்பராக நடந்தே தான் வந்தேன், சூப்பராக இருந்தேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நார்மல் டெலிவரி தானே, அதெல்லாம் உடனே நம்ம நடந்து ஆக்டிவாக இருக்கலாம். அப்படியே நடந்தே வந்து வார்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ண, அப்புறம் காஃபி டீ டிஃபன் அந்த மாதிரி நிறைய சாப்பிட சொன்னாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு 3 days காமராஜ் சிதம்பரம் ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா 3 days தர்ஷனம் வச்சுட்டு ஸ்டே பண்ணிட்டு நிறைய ரிலேட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்து குழந்தையெல்லாம் பார்த்துட்டு 3வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பிரசவம் ஆனவங்கள டிஸ்சார்ஜ் ஆகிற அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா கார் ஒன்று வச்சு வீட்டில் ஃப்ரீயாகவே கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா ரெடியாக தான் இருந்தாங்க. திடீர்னு எனக்கு முன்னாடி ஒரு குழந்தை தூக்கிட்டு அவங்க ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அவங்க போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா வந்து டாட்டா அந்த காரை எடுத்துக்கிட்டு ஒரு டிரைவர் வச்சுட்டு அந்த காரை எடுத்துகிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி சிதம்பரம் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா லால்புரத்தில் தான் இருக்குது வாடகை வீடு. அங்கே போயிட்டு நம்ம குழந்தைக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே காரில் கொண்டு வந்து வச்சு அப்படியே வீட்டுக்கு வந்து ஆர்த்தி எடுத்து என் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் இருக்கு பாருங்க, அந்த ரூமில் தான் பார்த்தீங்கன்னா தர்ஷனம் வச்சுட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் உள்ளே வரத்துக்குள்ளாரே கட்டுலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க, ஆரத்திலாம் எடுத்து சூப்பராக பார்த்தீங்கன்னா தம்பியை உள்ளே தூக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒருத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைய பார்க்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் சொல்லியே ஆகணும்னு நினச்சிட்டே இருந்தேன், தர்ஷனுடைய வந்து டெலிவரி ஸ்டோரி சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா என்னால் சொல்ல முடிஞ்சுது. தம்பியுடைய டெலிவரி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா லைஃப்பில் மறக்கவே முடியாது. அவன் பிறந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 வயசு ஆனதுக்கப்புறம் அம்மா வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து இந்த சீட்டி போட்ட வீடு வந்து இங்கே நான் வீடு கட்டலை, அம்மா வீட்டில் தான் இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஜாமான்லாம் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, என்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அங்கேருந்து டியூட்டிக்கு போயிருந்தாங்க. நான் கை குழந்தை வச்சிருக்கிறதுனால இங்கே எங்கள் மாமியார் வீட்டில் கொஞ்ச நாள், அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் அப்படின்னு நான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 வயசு பிறந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா வீட்டில் இருக்கும்போதுங்க நைட்டு கரெக்டாக 9:30 மணி இருக்கும். எக்ஸல் அப்பா வீட்டில் ஒரு எக்ஸல் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். அந்த எக்ஸலை உள்ளே தள்ளி விடு அம்மான்னு சொல்லியிருந்தாங்க. என்ன நான் அதை தள்ளி விடுறதுக்கு லைட்டு போடாமலே நான் போயிட்டு தள்ளி விட்டுறலாம் அப்படின்ட்டு போனேன். இவன் வந்து உள்ளே இருந்தான். அப்போ நடக்கிற பிள்ளை கொஞ்சம் அப்படியே தத்தி நடப்பான். அவன் என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்கன்னா, நான் வண்டி எடுத்துகிட்டு உள்ளே வர கேப்பில் இவன் நடந்து வெளியில் வந்துட்டான். நான் லைட்டு போடல, வண்டி உள்ளே தள்ளுற புள்ள உள்ளே தான் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு நான் வண்டியை உள்ளே தள்ளிட்டேன். தள்ளுற கேப்பில் எந்த கேப்பில் போனான்னு தெரில, அங்கே வாசலுக்கு போயிட்டான். போயிட்டு பார்த்தீங்கன்னா வாசலுக்கு போயிட்டான். நான் உடனே லைட்டு போட்டேன். லைட்டு போட்டு பார்க்கும்போது இவன் எப்போ இங்கே போனான்னு பார்த்தேன். வண்டியை ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அம்மா உள்ளே இருந்து சத்தம் போட்டாங்க, தம்பி வெளில வந்துட்டான் பாருடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போயிட்டு பார்த்தா நடு வாசலில் நிற்கிறான். நான் வண்டியை உள்ளே தள்ளிட்டு லைட்டை போட்டால் கையில் பார்த்தீங்கன்னா பாம்பு எடுத்து நல்லா எவ்வளோ நீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டு இருக்கும், இவ்வளோ நீட்டு பாம்பு. அதை எடுத்து இப்படி ஆட்டிகிட்டே இருந்திருக்கான். என்ன அந்த கையில் வச்சு ஆட்டிகிட்டே இருக்கான்னு நானும் பார்த்தீங்கன்னா கிட்ட போய் பார்த்தா அப்படியே கை ரோல் பண்ணிடுச்சு அந்த பாம்பு. அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கையை வந்து அவன் கையை சுத்திருச்சு. சுத்தின உடனே தட்டி கீழே விட்டுட்டு உடனே சாமியார் நமக்கு தூக்கிட்டு போய் சாமி கிட்ட நின்று அழுதுட்டு இருக்க, புள்ளைய கடிச்சிருக்குமோ என்னமோ அழுதுட்டே நின்னேன்.
உடனே அம்மா அந்த பாம்பை அடிச்சு ஒரு பேப்பர்ல எடுத்துட்டாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா அம்மா உடனே கால் பண்ணி வர சொல்லி, நம்ம வீட்டுல அந்த கார் அப்படியே தான் நின்னுச்சு. அக்காவுடைய கார் பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல தான் நிக்கும். அங்க அக்காவோட வீட்டுல நிக்கிறதுக்கு இடம் கிடையாது. டாடா மான்சா காரோட பேரு. உடனே பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து கார் எடுத்துக்கிட்டு, நானும் பிள்ளைய தூக்கிட்டு துணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அம்மாவும் கூட்டிட்டு பாம்பை அடிச்சு அந்த பாம்பையும் எடுத்துக்கிட்டு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஓபிக்கு போறோம். ஸ்ட்ரெயிட்டா ஓபி, சிதம்பரம் ஓபிக்கு போயிட்டு எமர்ஜென்சி வார்டில் உடனே பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகிட்டு இது போல் பையன் கையில் வந்து பாம்பை எடுத்துட்டான், கடிச்சிருக்கா அவங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னோம். அந்த பாம்பு மேலே பார்த்தீங்கன்னா கருப்பாக நான் வந்து ஐகானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. கருப்பாக இருக்கு, கட்டு விரிய மாதிரி இருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் உள்ள என்ட்ரி ஆனதும் அவங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு 24 hours வந்து தம்பியை வந்து எமர்ஜென்சி வார்டில் தான் வச்சிருக்கணும். பிளட் எடுத்து பார்க்கணும். அந்த எனக்கு கடிச்ச மாதிரி தெரில, கையில் வந்து கடிச்ச மாதிரி தெரில, விஷம் ஏறி இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து பிளட் எடுத்து பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12 மணிங்க, 12 மணி 11 மணி நான் வந்து ஓபியில் போயிட்டு அட்மிட் ஆகுறேன். தம்பியை தூக்கிட்டு போயிட்டு அட்மிஷன் போட்டு தம்பியை வச்சுட்டு நான் வந்து அங்கே வார்டில் இருக்கேன், ஐசியூ வார்டில் இருக்கேன். உடனே பிளட்லாம் எடுத்தாங்க. எடுத்துட்டு அந்த இடத்துல ஊசி குத்தி ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. ஐசியூ வார்டிலே பார்த்தீங்கன்னா 2வது நாள் வச்சிருக்கேன். 2வது நாள் அதே போல் பார்த்தீங்கன்னா காலையிலையும் நைட்டும் பிளட் வந்து எடுத்து அவனுக்கு வந்து பாம்பு கடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா தீவிரமாக சிகிச்சை பண்ணிகிட்டே இருந்தாங்க. தம்பிக்கு பால் பேம்பஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாமே வந்துட்டாங்க. எல்லாமே கூடயே தான் இருக்காங்க. எது இல்லைனாலும் என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஐசியூ வார்டில் பார்த்தீங்கன்னா நானும் தம்பி மட்டும்தான் அலோடு, மற்ற யாருமே பார்த்தீங்கன்னா உள்ளார அலோடு கிடையாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் டே, தேர்ட் டே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வார்டுக்கு மாற்றிருந்தாங்க. வார்டில் வந்து அந்த ஊசி எடுக்கல. வார்டில் வச்சிருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 48 மணி நேரம் நம்ம வந்து வச்சிருந்துட்டோம், தம்பியை வந்து எதுவும் கடிக்கல, நீங்கள் வந்து நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வர டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரஜினி சார் தான் பாம்பு வந்து கையில் எடுப்பாரு, நீ மாடா இப்போ நீ வருங்கால சூப்பர் ஸ்டாரடா அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு போவாங்க. நிறைய டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தம்பி கூட நல்லா எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து சூப்பராக, குழந்தைங்கனாலே அப்படி தானே எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சிறது விளையாடுறது எல்லாமே அந்த மாதிரி தானே இருப்போம். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தம்பி கூட எல்லாரும் இருந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு மெமரிஸ். திரும்ப பார்த்தீங்கன்னா 4வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் சேஃபாக தான் வச்சுருந்தேன். ஒரு செகண்ட் வண்டியை உள்ளே தள்ளிட்டு திரும்புறதுக்குள்ளே அவன் போயிட்டு அந்த பாம்பு கையில் எடுத்துட்டான். ஸோ அன்னைக்கு நான் கொஞ்சம் உஷாராக இருந்தேன்னா 4 நாள் நான் வந்து ஓபியில் இருந்திருக்க தேவையில்ல. அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா புள்ளி நல்ல வேலை கடிக்கல. குழந்தைங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு பிஞ்சு கை. பாம்பு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்படி ஆட்டிட்டு தான் இருந்தான். அதை பிடிச்சி அழுத்தி ஏதாவது கடிச்சா அதுக்கு கோவம் வந்து கடிச்சிடும். அவன் எதுவுமே செய்யலை. அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகலை. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, அது உண்மைன்னு அன்னைக்கு தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா பயந்து ரொம்ப 3-4 days பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் தம்பியை வச்சுருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஸோ இதெல்லாம் இப்போ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் பிறந்து என் லைஃப்பில் இதெல்லாம் நடந்துருந்தது. தர்ஷனுடைய டெலிவரி ஸ்டோரி வந்து உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு அப்லோட் ஆகுமா இல்லை நியூ இயருக்கு முதல் நாள் அப்லோட் ஆகுமா எனக்கு தெரியாது. தம்பி பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிறந்தான். நியூ இயர் அன்னைக்கு பிறக்கிற ஒரு அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும் நீங்களே சொல்லுங்க. தம்பியோட பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு தான் பிறந்தான். 1/1/2025. நீங்கள் எல்லாரும் தர்ஷனுக்கு பிளஸ் பண்ணுங்க, எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிள்ளை வந்து லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும், எந்த கஷ்டமும் தம்பி வந்து அனுபவிக்க கூடாது, நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்னு நீங்க எல்லாருமே பிளஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்னோட தங்க பிள்ளை தர்ஷன் குட்டிக்கு நான் சொல்லிக்கிறேன். அவன் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது அவனுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. பிள்ளைக்கு எல்லாருமே பிளஸ் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுறேங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.